Welcome to Market Today by ECTRA. Arulrajhan. Today is 12th September 2023. So Nifty made a historical high and Sensex is about to follow today. சரி பார்க்கலாம். ஸோ முக்கியமான செய்திகள் என்னன்றதை பார்க்க ஆரம்பிக்கலாம். நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை. -0.03நாலும் ஏதோ சமநிலையில் முடிந்ததாக எடுத்துக்கலாம். அடுத்து S&P 500 0.6%, நாஸ்டாக் 1.14% என்ற அளவில் அமெரிக்க சந்தை வந்து ஒரு தொடர்ந்து ஏறுமுகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் சமீபத்துல. இதே ஆசிய சந்தைகள் அதுல தொடருதா அப்படின்னா இல்ல. இட்ஸ் அ மிக்ஸ்டு பேக்னு சொல்லக்கூடிய வகையில ஜப்பானோட நிக்காய் ஆகட்டும், தாய்வான் சந்தை ஆகட்டும், ரெண்டுமே ஏறுமுகமா இருந்தாலும் கூட ஹாங்காங்கோட ஹாங்சாங், சவுத் கொரியா காஸ்பி, சீனாவோட ஷங்கை போன்றவையெல்லாம் சற்றே இறங்கியே தற்போது வியாபாரமாகி வருகிறது. ஓகே, நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு கேப் அப். ஸோ இன்னைக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி அப்படி சொல்லக்கூடிய நம்முடைய நிஃப்டி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு கேப் அப்ல வியாபாரம் ஆகிறது. ஓகே, மீண்டும் புதிய சரித்திரம் படைப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நிஃப்டியோட ரேஞ்சை இப்போ நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம். சப்போர்ட் லெவலில் 19,700 முன்னாடி ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்தது, அதே சப்போர்ட்டாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலே 20,550 அப்படின்றது அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ இப்போதைக்கு ரேஞ்ச் அப்படின்றது நம்ம மாடிஃபை பண்ணி மேலே ஏற்றி போட்டிருக்கோம். நிஃப்டி பேங்க்லயும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். இப்போதைக்கு 44,800 அண்ட் 46,500 ரேஞ்சு. நிஃப்டி மாதிரி ஒரு பலமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னாலும் கூட அது வந்து இப்போ கடந்த சில தினங்களாக வலிமையான ஒரு ஏற்றத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது பழைய உச்சத்தை தாண்டுவதற்கு இன்னும் நேரம் பிடிக்கும். இருந்தாலும் இப்போ வேகமாக ஏறுவதற்கு தன்னை தயார் பண்ணி கொண்டு வருகிறது. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 10-year பாண்ட் yield 4.3% அப்படின்ற அளவுக்கு, டாலர் இண்டெக்ஸ் வந்து 104.55. ஏற்குறைய இதெல்லாம் ஓரளவுக்கு பெரிய ஏற்றத்திற்கு பிறகு கொஞ்சம் சப்டியூடா இருக்கிறத பார்க்குறோம். பிரெண்ட் க்ரூட் ஆனால் தொடர்ந்து ஏறுமுகமாக இருக்கிறது. அது இந்திய பொருளாதாரத்துக்கு சற்றே பாதிப்பை ஏற்படுத்தலாம். இன்னொரு கோணத்துல அப்படின்னு பார்க்கும்போது குருளாயிலுடைய விலை ஏற்றம் அப்படின்றது ரெண்டு விதத்துல பார்க்கப்படும். ஒன்று சப்ளை செயின் சப்ளை அப்படின்றது குறைக்கப்படும் போதும், இன்னொன்று டிமாண்ட் கூடும் போதும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சைனா வந்து பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கி இருக்கிற நிலையில அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஊக்குவிக்கும் திட்டங்கள் மூலமாக அவங்களுடைய கன்சம்ஷன் கூடும்னு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. கோல்டு பெரிய மாற்றம் இல்லாமல் $1,922 per ounce அதில் தான் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு $20-30 மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் 83 உடைத்து வலிமை குன்றிய போது இது இன்னும் பலமாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்த்திருக்கிற நிலைமையில எஃப்ஐஸோட வாங்குதல் அப்படின்றது கொஞ்சம் டாலர் அவுட்ஃப்ளோவை குறைச்சி இன்ஃப்ளோவுக்கு வழிவகுத்தனால இப்போதைக்கு 83ல நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து இந்திய சந்தையில முதல்ல பிப்போர் ஆகுதுன்னு சொன்னா, அதே சமயம் உங்களுக்கு என்ன டேட்டா கொடுத்து அவங்க கேஷ் மார்க்கெட்டை வித்துக்கிட்டு டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல அதிகமாக வாங்குவவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்துட்டே வந்தோம். இப்போ டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல அவங்களுடைய வாங்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54-55% இருந்து 60% நோக்கி நகர்ந்திருக்கிறது. இப்போ அவங்க வாங்குதல் என்பது டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது 1,473 crores அப்படின்ற அளவுக்கு நேற்றுக்கு வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ் என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸும் 366 crores வாங்கியிருக்கு. அப்போ இவர்கள் வாங்குதல் தான் சந்தையினுடைய ஏற்றத்துக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம மண்டே டு ஃப்ரைடே 11 AM ஜூம் லிங்க் வழியா பண்றோம் சப்ஸ்கிரைபருக்காக. இது வந்து மண்டே ஆரம்பிச்சு ஃப்ரைடே முடியறதுனால ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்றவங்க அடுத்த மண்டே தான் ஜாயின் பண்ண முடியும். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எகெயின்ஸ் புல் கேண்டில் ஃபார்மேஷன் தொடர்ந்து இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேக்கிங் ஏ ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கேண்டில்ஸ். இப்போ 20,000 அங்க வந்து 20,000 20,100 இந்த ரேஞ்சில் கொஞ்சம் அது கொஞ்சம் தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். இதை உடச்சிச்சுன்னா இன்னொரு 400-500 பாயிண்ட்டுகள் தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனம் வந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.